தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். தேவன் இவ்வுலகத்தை அதிகமாய் அன்பு கூர்ந்தது நிமித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ பாரத்தை தாமே சிலுவையில் சுமந்து நமக்காக பலியானார். இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நித்தியமான எரி நரகத்தில் அழிந்து போகாமல் பாவ மன்னிப்பு மற்றும் இரட்சிப்படைந்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி அவருடைய அன்பில் நித்தியமாய் அவரோடு கூட இளைப்பாறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மேலும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மேலும் யாராலும் அவர்களை ஆண்டவருடைய பராக்கிரமமும் வல்லமையுள்ள கரங்களில் நின்று பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். மேலும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய அன்பை உணர்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவராலே அவர்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாமும் சொல்லலாம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு என்பதற்கு கர்த்தர் நம்முடைய இரட்சகர் என்று அர்த்தமாம். அவர் அன்புள்ளவர். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து இப்படிப்பட்டதான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.